சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேச போகிறதான காரியங்கள் கடந்த 2 வாரங்களாக கேட்டு வருகிறதான சத்தியங்கள் தான். மனம் திரும்புதல், செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து ஆண்டவர் முதல் 2 காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசினார். முதலாவது பாகமாக ஒரு மனம் திரும்பியவன் என்ன செய்யணும் சொல்லி முதலாவது பாகத்தில் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். 2வது காரியங்கள் மனம் திரும்பியவன் அவன் மனம் திரும்பியதற்கு ஏற்ற கிரியை செய்ய வேண்டும். 3வது காரியம் அவன் குழந்தையாய் மாற வேண்டும் என்று சொல்லி முதல் வாரத்திலே ஆண்டவர் பேசினார். கடந்த வாரத்தில் கூட மனம் திரும்பியவன் வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்திலே ஆண்டவர் பேசினார். அதன் 5வது காரியம், நாம் மனம் திரும்பியவன் நெகேமியாவை போல ஜனங்களுக்காக மனம் கசந்து அவன் என்ன பண்ணா, செவித்தான். அந்த ஜனங்களை வழி தப்பி போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணா, அவன் ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்காக என்ன பண்ணான், போராடினான் என்று சொல்லி கடந்த வாரத்திலே ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. இந்த வாரத்திலும் இந்த மனம் திரும்பியவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை இந்த 3வது பாகத்திலும் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்பியவன் செய்ய வேண்டிய காரியம் 6வது, அவன் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் சொல்லப்படுகிறதான சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது சுவிசேஷத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எத்தனை சதவீதம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம தமிழ்நாட்டில் மிகவும் அதிகமாய் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் நம்மளால் சொல்லவே முடியாது. ஒரு 15% இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இப்பேற்பட்டவர்களாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாக சுவிசேஷங்களை சொல்லி அவர்களை விசுவாசிக்க வைக்க வேண்டும் என்பதிலே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு திட்டமும் தெளிவாய் பேசியிருக்கிறார். அவர் சொல்லுகிறதான காரியம், இனி காலம் செல்லாது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன் என்று சொன்னால் ஆண்டவருடைய ராஜ்யம் மிகவும் மிகவும் எப்படி இருக்கிறது, சமீபமாய் இருக்கிறது. இதே காரியத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஃபாஸ்டிங் பிரேயர்ல நம்மோடு பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் கடைசி காலத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, சுவிசேஷத்தை விசுவாசிங்க, இயேசுவை நம்புங்க. நீங்க இயேசுவை குறித்து சொல்லுகிற ஒரு இடத்துல திட்டமாய் சொல்லுங்க, இனி காலம் செல்லாது. மகனே மகளே, இயேசுவை திட்டமாய் ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கையை திட்டமாய் இயேசுடைய கரத்துல ஒப்புக்கொடுன்னு சொல்லுங்க. ஏன்னு சொன்னா இனி நம்முடைய காலங்கள் செல்லாது, தேவனுடைய சமீபமாய் இருக்கிறது, அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதில் இந்த நாள் ஆண்டவர் ஆணித்தரமாய் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்கள், அவர் கடைசி நாளில் வரும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறாரோ அதிலே ஒரு சில காரியங்கள் இந்த நாளில் அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம உண்மையாய் நம்புகிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவோம், பா இயேசுவை ஏத்துக்கோ, காலம் செல்லாது, இது ஏதானப்பா சொல்லினீங்க 2000 வருஷமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த 2000 வருஷம் ஆண்டவர் அவர் வெயிட் பண்ணுறாருன்னு சொன்னா அந்த மனுஷனும் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. 2000 வருஷம் ஆண்டவர் இயேசு வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த ஆத்மாவை இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. உங்ககிட்ட கேட்டாங்கன்னா சொல்லுங்க, நீங்க இயேசுப்பாவை ஏத்துக்கணும்னு சொல்லி தான் இயேசுப்பா வராம இருக்கிறாரு. நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இயேசுப்பா உடனே வந்துருவார். இயேசுப்பா வர்றதும் வராதும் உங்க கையில தான் இருக்குதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.
ஏசப்பா சீக்கிரம் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா ஏசப்பாவை ஏத்துக்கங்கன்னு சொல்லுங்க, ஏசப்பாவை நம்புங்கன்னு சொல்லுங்க, ஏசப்பாவை விசுவாசிங்கன்னு சொல்லுங்க, ஏசப்பாவை தவிர வேற வழி உங்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது கர்த்தரோட இருதயத்தை மாற்றுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்பியவன் சுவிசேஷத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். ஏத்துக்கணும். ஏத்துக்கிற மனப்பக்குவம் நமக்குள்ள இருக்கணும். கடினமான காரியங்களை விட்டு விட்டு நமக்கு தேவையானதை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இல்லையா? கடினமான காரியங்கள், ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை நம்ம விட்டுறக்கூடாது. கடினமாய் பேசுறாரு என்று சொன்னா நாம மாறணும்னு சொல்லிதான். ஒரு சிலர் சுவிசேஷத்தை சொல்லுகிறத பாருங்க, கடினமா பேசுவாங்க, கடினமாவே சொல்லுவாங்க. என்ன உங்க பாஸ்டர் இவ்வளோ கடினமா பேசுறான்னு சொல்லி அநேக பேர் சொல்லுவாங்க, கேட்கறது உண்டு. அப்படியாவது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்ன பிடிக்காம போனா பரவாயில்ல, என் இயேசுவை பிடிச்சா போதும். ஹல்லேலூயா. என்ன நம்பாம போனா கூட பரவாயில்ல, என் இயேசுவை நம்பினால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடினமான உபதேசம் இருக்குதுன்னா அங்கே தேவனுடைய அன்பு இருக்கிறது என்பதை பாருங்க. இயேசு பிரசங்கித்த காரியங்கள் எல்லாம் பாருங்க. மலை பிரசங்கத்திலெல்லாம் அவர் கடினமாய் பேசியிருப்பார். ஏன் என்று சொன்னார், இந்த ஜனங்கள் இருதயம் மாற்றப்படணும்ன்ற ஒரு அன்பு அவருக்குள்ள இருந்ததுனால தான். ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்தின்படி நம்ம நடக்கணும், அந்த காரியங்கள் படி நம்ம ஏற்றுக்கொள்ளணும். என் விசுவாசம், நான் அவருடைய சுவிசேஷத்தை நம்புகிறவனாய் காணப்படணும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில சுவிசேஷம் நிறைவேறப்படணும். என் வாழ்க்கையில சுவிசேஷம் என்ற காரியம் என்ன பண்ணணும்? பரிபூர்ணமாய் மாற்றப்படணும், இல்லையா? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்பிட்டேன் அப்படின்றது இல்லை, நாம அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, அதனால அடுத்த காரியங்களுக்குள்ளாய் நான் கடந்து சொல்லுகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன முதல் காரியம், நீ மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீ செய்ய வேண்டிய 6வது காரியம், சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வது காரியம் வாழ்க்கையில மிகவும் அவசியமான காரியமாக இருக்குது. எடுத்து ஒரு வாசிக்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மகிழ்ந்தது, மன்னிக்கணும், 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வது காரியம், நீ மனம் திரும்பினதுக்கு அடையாளம் என்னன்னா ஞானஸ்நானத்தை பெற வேண்டும். ஹல்லேலூயா. பேதுரு சொல்றார், அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பணும். முதலாவது என்ன பண்ணணும்? உனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். மனம் திரும்பி அப்புறம் என்ன பண்ணணும்? பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையில பாருங்க, இன்னைக்கு நிறைய வந்துருச்சு, இல்லையா? இன்னைக்கு நிறைய சபையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன பண்றாங்க? ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. ஆனால் பல சபைகளில் பார்க்கும் பொழுது அப்பேற்பட்ட ஞானஸ்நானங்கள் இல்லாமல் போயிடுச்சு. நான் ஒரு சில ஞானஸ்நானத்தெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா, இதெல்லாம் ஞானஸ்நானம் சபையில இருக்குதா அப்படின்னு சொல்லிலாம் யோசிப்பீங்க, இல்லையா? அநேக சபைகளிலே குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட காரியங்களுக்கு எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வழி வகுக்கவே கூடாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனத்தின்படி நடக்கணும். அப்பேற்பட்ட காரியங்களை குறித்து எந்த வேதாகமத்திலையும் குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு எந்த வேதாகமத்திலும் சொல்லப்படலை. ஏன்னா இங்க பேதுரு சொல்லுகிற காரியங்கள் பாருங்க, மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும்பா. மனம் திரும்பி நீ உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தான் ஞானஸ்நானமே தவிர குழந்தைய பிரதிஷ்டை பண்றதுக்கு ஞானஸ்நானம் கிடையவே கிடையாது. இன்னும் ஒரு சில சபைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு கொடி கம்பம் நட்டுருவாங்க. இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு கொடி கம்பம் இருக்கும், அந்த கொடி கம்பத்தின் மேல ஒரு கொடி பறந்துட்டு இருக்கும். அந்த கொடிக்கு கீழே அவங்க இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் கடந்து வரணும். அப்படி வந்தா அவங்களுக்கு ஞானஸ்நானம். இப்பேற்பட்ட ஞானஸ்தானத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்பேற்பட்ட ஞானஸ்தானம் தமிழ்நாட்டில் ஒரு சபையில் இருக்குது. அந்த பெயர்களை சொல்ல நான் விரும்பல. இப்பேற்பட்ட காரியங்கள் ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரா?
பேதுரு அவங்களை விசுவாசித்தவங்களாம் அப்படி செஞ்சிருக்கிறாங்களா? யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி ஞானஸ்தானம் கொடுத்தாரா? இல்லையே. அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானத்தை என்ன பண்ணாரு? கொடுத்தார். அவர் பாவ மன்னிப்புக்கென்று அவர் ஞானஸ்தானத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் அவசியமே கிடையாது. 100% அவருக்கு ஞானஸ்தானம் தேவையில்லை. ஆனால் அவர் எதற்கு ஞானஸ்தானத்தை எடுத்தார் என்று சொன்னால், நமக்கு ஒரு முன்மாதிரியா வச்சிருக்கிறார். ஏன்னா நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தர் இருப்பான்டா பின்னால. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தாராப்பா, நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு சில கூட்டம் வரும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? முன்மாதிரியாக முன்னாடியே இப்படிதான்ப்பா ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறாரு? ஞானஸ்தானத்தை அவர் எடுத்து நமக்கு ஒரு முன்மாதிரியாய் காண்பித்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக சபைகளில் நம்ம வருந்தத்தக்கதான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்க இடம் கொடுத்துடாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய வசனத்தினால நடக்கிறீங்க, தேவ வார்த்தையினால நடக்கிறீங்க, நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. ஆனால் அப்பேற்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? என்கரேஜ் பண்ணக்கூடாது. அப்போ அநேகர் பேருக்கு என்ன பண்றதுல இந்த ஞானஸ்தான சத்தியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது கிடையாது. ஏன்னா ஞானஸ்தானம் இன்னைக்கு போயிட்டு பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னா, அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிடுது? உடனே தூக்கி போய் ஒரு தொட்டியில் நிற்க வச்சு அவர் என்ன பண்ணிடுது? பிதா குமாரன் ஞானஸ்தானாலே உனக்கு என்னது, இனிமே நீ எந்த சாமி கிடையாது, நீ என்ன பண்ண, ஓ இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவ? மாத்திடுவ. அவன் மறுபடியும் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஞானஸ்தானம் எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுவான்? அவன் செஞ்ச செயலையே செய்வான். குடிச்சானா குடிப்பான், சிகரெட் பிடிச்சானா சிகரெட் பிடிப்பான். இவனுக்கு எதுக்கு ஞானஸ்தானம்? அவனை ஞானஸ்தான உபதேசத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அவனுக்கு ஞானஸ்தானம்னா என்னன்னு முதல்ல சொல்லணும். ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கிறோன்றத முதல்ல சொல்லணும். பேதுரு சொல்ற முதல்ல ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கிற? மனம் திரும்புவதற்கு, உன் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு. அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். அதுதான் ஞானஸ்தானம். நீ மறுபடியும் உன் பாவத்தில் விடுகிறதற்கு உனக்கு ஞானஸ்தானம் கிடையாது. இன்னைக்கு ஞானஸ்தானத்தை அநேக பேர் ஒரு சீரியஸாவே எடுத்துக்கொள்ளுகிறது இல்லை. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டா என்னது, பரலோகத்துக்கு போயிடுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றது? தன் பிள்ளைகளை எப்படியாவது ஞானஸ்தானம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொள்ளுது. அந்த பிள்ளை தோட சபைக்கு வருதா வரலையா அப்படின்னு சொல்லி பார்க்கறது கிடையாது. தேவனை தேடுதா, அபிஷேகம். அதான் சொல்றாங்க கடைசியில், அப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவீங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டாலே உனக்கு ஆண்டவர் ஆவியின் வரங்களை கொடுக்க ஆரம்பிப்பார். அப்போ ஞானஸ்தானத்தோட பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியமான காரியங்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், காலம் இனி செல்லாது, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஞானஸ்தானம் பெறாதவங்க ஞானஸ்தானத்தை சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும்படியாய் உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஞானஸ்தானத்தின் உபதேசத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அதன்படி ஞானஸ்தானம் எடுங்க. அதை தான் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஞானஸ்தானம்னா என்ன? நீங்க சொன்ன உடனே கொடுக்குறாங்களா? ஐயா பாஸ்டர், ஐயா எனக்கு அப்பேற்பட்ட ஞானஸ்தானம் வேணாம். எனக்கு ஞானஸ்தானம்னா என்ன, ஞானஸ்தானத்தை நான் எப்படி இருக்கணும், எப்படி என்னென்னலாம் செய்யணுன்றதை எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க, உபதேசிக்க சொல்லுங்க. அநேக சபைகளில் 6 மாசம் வரைக்கும் என்ன பண்றாங்க? இந்த உபதேசத்தை அவங்களுக்கு நடத்துறாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க 6 மாசத்து வரைக்கும் நீ சபைக்கு வந்தாதான் உனக்கு என்னது ஞானஸ்தானம். எதுக்காக சொல்றாங்க? அப்பதான் உனக்கு ஒரு ஒழுங்கு வரும்னு சொல்லி. நான் திருச்சி மாவட்டத்தில் ஊழியர் செய்திருக்கும் போது அப்படிதான் ஒருத்தர், ஐயா எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கணவனை மனைவி வந்தார். அவர் நல்லா பட்டையை போட்டுக்கிட்டு வந்தார். ஐயா சரிங்க, நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன், ஆனால் சபைக்கு தவறாம 6 மாசம் நீங்க என்ன பண்ணணும்? சபைக்கு வாங்க, நான் நிச்சயமாகவே உங்களுக்கு நான் ஞானஸ்தானம் தரேன். ஞானஸ்தானம் நான் தரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட சொன்ன பாருங்க, அத்தோடு அந்த மனுஷன் சபை பக்கம் வரவே இல்லை. இப்போ நான் அந்த மனுஷனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருந்தா நியாய தீர்ப்பின் நாள்ல யார் பதில் சொல்றது ஆண்டவர்கிட்ட? சொல்லுங்க. ஏதோ வந்துட்டாங்க, ஏதோ ஆடு சிக்கிருச்சுடா, தண்ணி ஊற்றி தெளிச்சு என்ன பண்ணிடணும்? அறுத்து பிரியாணி போட்டுறணும். அப்படி இல்லை. விசுவாசிகளை சரியான பாதையில் நடத்துகிறது தான் ஒரு மெய்ப்பனுடைய காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக பேர் இது என்ன பண்றாங்க? சபைக்கு வந்துட்டாங்க, ஆத்துமா வந்துருச்சு, அவ்வளவுதான், என்ன பண்ணு, இது ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன்னா இனி ஜனம் என்ன பண்ணிடும்? சபைக்கு வந்துடும். ஆனா எங்க வரும்? அந்த சத்தியத்தின்படி நடந்தாதானே வரும்.
ஒரு சிலர் அசுத்த ஆவி பிடிச்சிருக்கும், அசுத்த ஆவி போனோன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஞானஸ்தானம் எடுப்பாங்க. அவன் பாவம் மன்னிக்கப்படணும், அவன் மனம் திரும்பணும், அதெல்லாம் நோக்கிறது இல்லை. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஒரு சபைக்கு வந்துட்டாங்க, அவங்க ஞானஸ்தானம் எடுக்க வைக்கணும்னா இன்னைக்கு பாஸ்டர் என்ன, உனக்குள்ள அசுத்த ஆவி இருக்குதா, நீ ஞானஸ்தானம் எடுத்துருமாங்களே, நீ என்ன பண்ணிடு, ஞானஸ்தானம் எடுத்துட்டு எல்லாம் போயிடும். ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு பிசாசு பிடிக்கவே பிடிக்காதா? பிடிக்கவே பிடிக்காதா? சரியான உபதேசத்தின்படி நடக்கணும். ஹல்லேலூயா. ஞானஸ்தான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஞானஸ்தானம்னா என்ன? மனம் திரும்பணும். உங்க மனம் முதல்ல மாறணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். மனமாற இயேசப்பாவை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டா வேற எந்த காரியம் இருதயத்தில் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசப்பாவை மாத்திரம் விசுவாசிக்கணும். என் பாவங்களை அறிக்கை செய்யணும். என் பாவத்தை நான் விட்டுறணும். நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க. கேட்டு பாருங்க, என்னால் முடியல பாஸ்டர், இந்த பாவத்தை என்னால் விட முடியல, இந்த பாவத்தை நான் விட முடியல, அதனால நான் என்ன பண்ணல, ஞானஸ்தானம் எடுக்க முடியல. ஆண்டவரோட வருகை வரும்போது நீ என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கும் வர முடியாது. என்ன பண்றது? உடைய சத்தியத்திற்கு ஒப்புக்கொடு, உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்க, தேவனுடைய சுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்பியவன், ஏழாவது காரியம், ஞானஸ்தானத்தை பெற வேண்டும். எப்பேற்பட்ட ஞானஸ்தானம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் என்பது ஒரு விளையாட்டு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேர் விளையாட்டா நினைச்சுக்கிறாங்க. உன்னை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞானஸ்தானம் என்னன்னா, நீங்க மனவாட்டியாக அங்கீகரிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. மணவாளன் ஆகிய கிறிஸ்துவுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறது தான் ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. அவனுடைய சமூகத்துக்கு நீங்க மனவாட்டியா மாறணும்னா நீங்க ஞானஸ்தானம் பெறணும். அப்பதான் ஏசப்பாவை நீங்க என்ன பண்ண முடியும், கல்யாணம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஏசப்பாவோடு போக முடியும். நீங்க ஆண்டவரோடு நீங்க என்ன பண்ணல, ஐக்கியப்படணும்னா உனக்கு ஞானஸ்தானம் வேணும். ஞானஸ்தானம் என்பது ஆண்டவரோடு ஐக்கியமாக நம்ம மாறப்படுகிறதுக்கு முதல் ஸ்டெப். முதல் ஸ்டெப் அதுதான். அநேக ஸ்டெப் இருக்குது. அதுல முதல் ஸ்டெப், நீ ஏசப்பாவோடு ஐக்கியமாகிற, ஏசப்பாவுக்கு நீ சொந்தம் அப்படின்னு சொல்லி, இன்னும் சொல்ல போனா ஏசப்பாவோடு நீங்க உடன்படிக்கை பண்ணுகிறீங்க. உலகத்தாருக்கு சொல்லுகிறது என்னன்னா, நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்னன்னா, ஏசப்பாவோடு நீங்க நிச்சயதார்த்தம் பண்றீங்க, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு நீங்க ஆண்டவரோடு என்ன பண்றீங்க, உங்களை ஆண்டவரோடு என்கேஜ் பண்ணிக்கிறீங்க, ஆண்டவரோடு நீங்க ஐக்கியப்படுத்துகிறீங்க. அதுதான் அர்த்தம். இப்ப ஞானஸ்தானம் என்ற ஒரு சத்தியத்தை என்னவென்று நம்ம இப்ப சொல்லுகிறது பாருங்க. ஞானஸ்தானம் ஒரு விளையாட்டு கிடையாது. அப்ப ஏசப்பாவோடு நான் மனவாட்டியா மாறுறதுக்கு அந்த மனவாளனுக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த மனவாட்டியா இருக்கிற நீங்க ஏதோ நான் ரெடி அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஏதோ ரெடின்னு சொல்ல முடியுமா? இல்லை. முதல்ல மனம் திரும்பணும். அந்த மணவாளனுக்கு என்னை தயார்படுத்தி கொள்ளணும். அந்த மணவாளன் எப்படி இருக்கிறார்? பரிசுத்தமாக இருக்கிறார். நானும் அதை போல மாற்றிக்கணும். நான் என்ன பண்ணுவேன், என்னை ஒழுங்குபடுத்தி கொள்ளணும், இல்லையா? இப்போ என் மனைவியை நான் திருமணம் செய்திருக்கிறேன்னா, அவங்க அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த அவங்க கர்நாடகாவிலேருந்து இங்கே தமிழ்நாடு வந்திருக்கிறாங்கன்னா, இந்த சிச்சுவேஷனுக்கு அவங்கள என்ன பண்ணிக்கணும், அடாப்ட் பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். இல்லை 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 எங்களுக்கு குளிராக இருக்கும், வெயிலாக இருக்கும், நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐக்கியப்பட்டுட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், அவங்க மணவாளனுக்கு ஏற்ற காரியத்தை செய்யணும். அதே போலதான் எந்த மணவாட்டியா இருக்கிற நீங்களும் நானும் அந்த மணவாளனுக்கு ஏற்றபடி நம்ம மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நம்ம ஆயத்தப்படுத்துகிறது தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தான சத்தியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. விளையாட்டாக எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் இனிமேல் தான் ஞானஸ்தானம் எடுக்க போகிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இது இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு இடைப்படுகிறார். உங்கள் பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறாங்களா, ஞானஸ்தான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறாங்களா, இந்த பிள்ளைகளோடு உட்காந்து பேசுங்க. அவங்கள சொல்லுங்க, நீ ஏசப்பாவோடு ஐக்கியப்படணும், ஏசப்பாவோடு உடன்படிக்கை பண்ணணும், ஏசப்பாவோடு உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகணும்னா நீ என்ன பண்ணணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ரெண்டாவது இன்னைக்கு பார்த்த காரியம், மனம் திரும்பியவன் செய்ய வேண்டிய ஏழாவது காரியம் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. 8வது காரியம், அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்ய படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8வது காரியம் சொல்றாரு, மனம் திரும்பி என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும்னா அவன் குணப்படணும்னு சொல்றாரு. என்ன நடக்கணுமா? அவன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும். அவன் வாழ்க்கையில என்ன நடக்கணுமா? அவன் குணப்படுகிறவனா இருக்கணும். அவன் மனம் திரும்பிய பிறகும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் அவன் என்ன பண்ணக்கூடாது? வியாதியிலே வாழக்கூடாது, பிரச்சனையிலே வாழக்கூடாது, கஷ்டத்திலே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கணும். ஆனால் அவன் வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் வாழ்க்கையில எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? அவன் குணப்படுகிறவனா இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்துவோட வாழ்க்கையில கேட்டு பார்த்தா தெரியும் எத்தனை பேர் குணப்படுகிறீங்கப்பா. சொல்லுவாங்க, எனக்கு பிபி இருக்குது பாஸ்டர், ப்ரெஷர் இருக்குது பாஸ்டர், எல்லாமே இருக்குது பாஸ்டர், நான் என்ன பண்ணிட்டோம் என் வாழ்க்கையில, நான் குணப்படணுமே. ஏசப்பா சுகமாக்குவார்னா நிச்சயமாய் சுகமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷனுடைய சாட்சி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நம்ம இங்க பாடுகிறோம் இல்லையா பாடல்கள், யாருடைய பாடல்கள் பாடுகிறோம் அதிகமா? ஐயா பெர்க்மன்ஸ் ஐயாவுடைய பாடல்கள். அவருக்கு சொல்ல முடியாத தீவிர ஒரு நல்ல குணமே ஆக்கப்பட முடியாத ஒரு வியாதி. என்ன பண்ண அவருக்கு சொல்ல வெளியிலேயே சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட வியாதி அவருக்கு இருந்துச்சான். அப்போ ஆண்டவர் கிட்ட சொன்னாரா, ஏசப்பா இந்த வியாதியிலிருந்து நான் என்ன பண்ணணும்? குணப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரா? ஜெபிச்சார். ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் அவருக்கு என்ன பண்ணாரா? விடுதலை கொடுத்தா. ஹல்லேலூயா. அதே போல அவருக்கு சுகர் நல்ல ஹை சுகர். அவர் என்ன பண்ணார்? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சுகர்லேருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பொறுத்துன்னு பண்ணியிருக்கிறார். ஆண்டவரே நான் என்ன பண்ண மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்ப்பா, எனக்கு சுகரை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட பொறுத்தனை பண்ணி அவர் நான்வெஜ்ஜே சாப்பிட்றதில்ல. ஆண்டவர் இன்னைக்கு அவருக்கு சுகரே இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில குணப்படணும். ஏன் அவருக்கு தான் செய்வாரா? ரோமர்ல பவுல் சொல்றார், நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு செய்வார் என்று சொன்னால் நமக்கும் செய்வார். ஏன் அவங்களுக்கு மட்டும் செய்யறாரு? ஏன் ஊழியக்காரங்களுக்கு மட்டும் செய்யறாரு? ஏன் ஊழியக்கார குடும்பத்துக்கு மட்டும் தான் செய்வாரு? ஏன் 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 கேள்வி வரும். ஏன் என்று சொன்னால் அவங்க ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறாங்க, ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறாங்க. நீங்களும் அப்படி ஆண்டவரோடு ஐக்கியப்படும் பொழுது, நெருங்கப்படும் போது, ஆண்டவரோடு நெருக்கமாக போனது என்ன பண்ணணும்? ஆண்டவர் உங்களையும் குணப்படுத்துவார். வசனம் அதுதான் சொல்லுது. அங்கே பாருங்களேன், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணமாகும். என்னவா? உங்க பாவங்கள் நிவர்த்தி செய்ய பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணமடையுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு சில காரியங்களுக்கு நம்மை நிவர்த்தி ஆக்கணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும், அதனாலதான் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அனுமதிச்சிருப்பார். ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது இல்லையா? என்னுடைய காலேஜ் பருவத்தில் என்னுடைய தலையில நிறைய முடி, இப்போ முடி இல்லை முன்னாடி. அப்போ என் காலேஜ் பருவத்தில் எனக்கு முடி கொட்ட ஆரம்பிக்கவும் நான் என்ன பண்ணிட்டேன், என் தலையை மொட்டை அடிச்சிட்டேன். அப்போது பாஸ்டர் ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தார். அப்போ நான் அப்போ தான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், 1ஆம் ஆண்டு. பாஸ்டர் வந்தார். என்னப்பா மொட்டை அடிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டார். இல்லை பாஸ்டர், முடி கொட்டுது பாஸ்டர், அதனால நான் மொட்டை அடிச்சிருக்கேன் ஆண்டவர் சொன்னேன். அப்போது பாஸ்டர் சொன்னார் ஒரே வார்த்தை, ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் தலையிலேருந்து ஒரு முடி கூட விழாது. ஹல்லேலூயா. என் தலையிலேருந்து ஒரு முடி விழணும்னா அது ஆண்டவருக்கு தெரியாமல் விழாதுன்னா, அவங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது ஆண்டவரோட பர்மிஷனோடு தானே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுலேருந்து நான் இதை குறித்து எதை கவலைப்படுறேன். ஆண்டவர் சித்தம், இது கொட்டணும்னா கொட்டி தான் ஆகணும், இருக்கணும்னா இருக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிதான், ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதை குறித்து புலம்புகிறதோ அழுகுறதுலையோ இன்னும் இல்லை. ஆண்டவர் கொடுத்துட்டாரா, செய்துட்டாரா, அவ்வளோதான். அதை வைத்து நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து இதுலேருந்து எப்படி பூரணப்படணும், அதுலேருந்து நான் எப்படி குணப்படணும். ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிச்சிருப்பார் இல்லையா? ஒரு சிலர் கேட்குறாங்க, இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. இல்லைப்பா, என் நாமம் மகிமைப்படணும். உங்க வாழ்க்கையில அப்படிதான், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும்னு ஒரு சில காரியங்களை அனுமதிச்சிருக்கிறார்.
அவர் அனுமதித்திருக்கிற காரியங்கள் அவர் மகிமைப்படும் நாளிலே உங்களை விட்டு நீங்கும். உங்கள் சுகர் நீங்கும், உங்க பிபி நீங்கும், உங்களுடைய எல்லா காரியங்களும் உங்களை விட்டு நீங்கும். அப்ப நீங்க மனம் திரும்பி மகிமைப்படணும். ஹல்லேலூயா. நீங்க மனம் திரும்பி உங்களை ஒப்பு கொடுக்கணும். அவர் உங்களுக்குள்ள பூரணப்படணும். உங்களுக்குள் அவர் பூரணப்படும் போது நீங்கள் குணப்படுவீர்கள் என்று சொல்லி வசனம் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு 8வது காரியம், ஒருவன் மனம் திரும்பியவன் என்ன பண்ணணும்? குணப்பட வேண்டும். நான் குணப்பட வேண்டும், நான் குணப்படணும். அதுல 2 விஷயங்கள் இருக்கிறது. முதலாவது காரியம், நம்முடைய தெய்வீக குணப்படுகிறது ஒன்று இருக்கிறது, நம்முடைய குணத்தையும் குறிக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம குணம் உள்ளவர்களாக இருக்கணும். சரீரத்துல குணமாகணும், நம்முடைய ஆவியிலும் நம்ம குணப்படுகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு நமக்கு ஆண்டவருக்குரிய காரியங்களை நாம ஆண்டவருக்கு என்று நம்ம ஒதுக்கும் போது, ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது, ஆண்டவருக்காக ஒரு சில காரியங்களை விடும் பொழுது ஆண்டவர் பிரியப்படுவார். ஓ, என் பிள்ளை எனக்காக இந்த காரியத்தை செய்யல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்குள்ள காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி 9வது காரியம், மனம் திரும்பியவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று சொன்னால், வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று குறை உண்டு. ஆகையால் நிலைமையில் இருந்து நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதசாரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருந்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இந்த 2ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் வாசிக்கப்படும் போது இது எபேசு சபைக்காக ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துவதான விசேஷமாக காணப்படுகிறது. அங்கே யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவதான காரியங்களாக இங்கே காணப்படுகிறது. நம்முடைய காரியங்களில் மிகவும் அவசியமான காரியங்கள் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் முதலே சொல்றார், ஆனாலும் நீ என்ன பண்ணிட்ட? ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டுட்ட. ஆண்டவர் சொல்றாரு 9வது காரியம், நீ மனம் திரும்பியவனாய் இருந்தால் என்று சொன்னால் நீ செய்ய வேண்டிய 9வது காரியம், மிகவும் அவசியமான காரியம் என்ன தெரியுமா? என்ன பண்ணோம்? ஆதியில் செய்த காரியங்கள், ஆதியில் இருந்த அன்பை நீ என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்படும் பொழுது எப்படி இருந்தியோ, ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டியோ, எப்படி செபித்தியோ, எப்படி ஆண்டவரை விடாம பற்றி கொண்டியோ, எப்படி விசுவாசித்தியோ, நம்பிக்கையோடு ஆண்டவரோடு இருந்தியோ, எப்படி தேடினோயோ, எப்படி அழுதியோ, எப்படி ஜெபம் பண்ணியோ, அந்த காரியங்கள் என்ன பண்ணணும்? மறுபடியுமாய் உன்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இது சபைக்கும் சொல்லுகிறார், நம்முடைய ஆத்துமாக்களுக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு ஆதியில் இருந்த அன்பை நமக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல விருப்பப்படுகிறவரா இருக்கிறார். இங்கே எபேசு சபைக்கு சொல்லுகிறார், ஒருவேளை நீ என்ன பண்ணுவ? மனம் திரும்பால் போனாமானால் உனக்குள்ள இருக்கிற அந்த விளக்கு சண்டுகளை என்ன பண்ணிடுவேன்? நான் எடுத்து போட்டுருவேன் சொல்றார். நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பி நீ ஆதியில் இருந்த அன்பை நீ என்ன பண்ணணும்? உனக்குள் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்றார் ஆண்டவர். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நீ என்ன பண்ணணும்? மனம் திரும்பு. நீ எதனால விழுந்த, எதனால விழுந்துட்டேன்னு சொல்லி நீ நினைச்சு பார்த்து நீ ஒரு விஷயம் மனம் திரும்பு. நீ மனம் திரும்பும் பொழுது நீ என்ன பண்ணுவ? மறுபடியும் தேவ பக்கமாய் திரும்புவ. அப்படியா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? யோவானுக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆதியில் இருந்த அன்பை நீ பெற்றுக்கொண்டனா ஆண்டவர் உனக்கு ஜீவனத்தின் என்ன பண்ணுவாரு? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாமுக்கு எதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அதை நமக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நன்மை தீமையை அறியத்தக்கதான சாப்பிட்டு அவன் செத்து போனான். ஆனால் இன்றைக்கு உங்களை என்றைக்கும் அழியாத நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற அந்த என்னது? ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் உனக்குள் காணப்படுகிற அந்த ஆதியின் அன்பை நீ நினைத்துப்பா. எவ்வளோ நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்த, எவ்வளோ நேரம் ஆண்டவரை தேடின, அவ்வளோ நேரம் ஆண்டவரோட உறுதியாக பிடிச்சு கொண்ட, எப்படியாய் ஆண்டவரை நீ நேசிக்க தொடங்கின, எப்படியாய் தேவனுடைய அன்புல நீ வளர்ந்த, எப்படியாய் நீ எப்படியாய் வளர்ந்தன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க? உங்களை ஆராய்ந்து பாருங்க. என் ஆதியில் இருந்த அன்பு இன்றைக்கு ஆண்டவரோடு இருக்குதா? இல்லை உலகத்தின் காரியம் எனக்குள்ள இருந்து அந்த அன்பை ஆண்டவரிடத்திலிருந்து என்னை விலக்கிடுச்சா? இல்லை உலகத்தின் காரியங்களோ இல்லை மற்ற காரியங்களோ என்ன தேவனிடத்திலிருந்து இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதபடிக்கு என்ன காரியங்கள் என்னை தேவ அன்பிலே கொண்டு சேர்க்காதபடிக்கு, அந்த ஆதியின் அன்பிலே என்னை கொண்டு சேர்க்காதபடிக்கு எதை தடை பண்ணுகிறது என்பதை இந்த நாளில் நீங்கள் ஆராயப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒருவன் மனம் திரும்பியவன் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆதியில் செய்த காரியங்களை அவன் மனம் திரும்பி செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, உங்களை எவ்வளவு நேசிக்கிறார். அவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற அந்த காரியங்கள் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்படுறாருன்னு பாருங்க. ஆதியில் அன்பு, ஆதியில் இருந்த காரியம் நீ எனக்கு கொடுத்தியா? ஆதியில் இருந்த அந்த அன்பை எனக்கு நீ செலுத்துவியா? ஆதியில் இருந்த அந்த நம்பிக்கை என் மேல இருக்குமா? அந்த ஆதியில் இருந்த விசுவாசம் என் மேல இருக்குமா? அந்த ஆதியில் இருந்த அந்த பொறுமை உனக்குள்ள இருக்குமா? அந்த ஆதியில் இருந்த நான் சொல்லப்படுவதான காரியங்களை கேட்கிற திறனை இருந்திய அது இன்றைக்கு உனக்குள்ள வருமா அப்படி என்பதை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராய வேண்டிய காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 9 காரியங்கள் ஒருவன் மனம் திரும்பிய செய்ய வேண்டிய காரியம். முதலாவது அவன் கனி கொடுக்க வேண்டும். இரண்டாவது மனம் திரும்பி ஏற்ற காரியத்தை செய்ய வேண்டும். அவன் குழந்தையை போல மாறணும், வசனத்தின்படி நடக்கணும், ஜெபிக்க வேண்டும், சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும், அவன் குணப்பட வேண்டும், ஆதியில் செய்த காரியங்களை அவன் செய்ய வேண்டும். மனம் திரும்புதல் என்பது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஆங்கிலம் சொல்லுவாங்க, இட் இஸ் a big process but it is the best process. ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் என்பது ஒரு பெரிய காரியம்தான். ஆனால் அதை நீங்க செய்துட்டீங்கன்னா கர்த்தருக்கு நீங்க தான் பெஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் முதலாவது நம்ம வாசித்தோம். 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை மறுபடியும் வாசித்து நாம் முடிப்போம். ரோமருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை ஒரு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த தெரியாமல் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அப்போ புதிதாக்கப்பட்டு நம்ம மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை மறுரூபமாக்குற நாளிலே நீங்கள் இந்த காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை அவர் புதிய மனுஷனாய் மாற்றி அவர் நம்மை மறுரூபமாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.